ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹிட்லர். தனா அவங்களுடைய டைரக்ஷனில் விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட்லர். ஹிட்லர் படத்தினுடைய டைரக்டர் தனா, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நவீன்குமார், படத்தினுடைய எடிட்டர் சங்கத்தமிழன் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விவேக் மர்வின். முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி, ரியா சுமன், சரண் ராஜ், ரெடன் கின்ஸ்லி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, ரொம்ப 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் எம்எல்ஏ அந்த ஊருக்கு பண்ண வேண்டிய வேலையை பண்ணாததுனால வந்த விபரீதம், அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு தான் படத்தினுடைய ஆன்லைன் ஸ்டோரி. ஸோ ஆரம்பத்தில் நல்ல ஒரு சாமிங்கான ஒரு விஜய் ஆண்டனி வேலைக்கு போகிறாரு, இன்னொரு பக்கம் லவ் பண்ணுறாரு, லவ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கொள்ளை, அதாவது பொலிட்டீஷியன் வந்து ஒரு எலெக்ஷன் சமயத்துக்காக அவர் தொகுதிக்கு கோடிக்கணக்கில் காசு வந்து அனுப்புகிறாரு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகமுடி கொள்ளை அடிக்கிறவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி போகுது, என்னுடைய தொகுதியில் அப்போ நான் வின் பண்ண மாட்டேன், நான் வின் பண்ணாதான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு அவர் புலம்புறாரு சரண்ராஜ் அவர்கள். அவர் தான் படத்தினுடைய வில்லன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த விஜய் ஆண்டனி தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஏன் இப்படி பண்ணாருன்றதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாங்க. ஸோ அதில் வர ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையினால் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டினதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ விஜய் ஆண்டனி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் அவர் கூடவே வந்து ரெடன் கின்ஸ்லி வரக்கூடிய அந்த காட்சிகள் இன்னுமே வந்து ஆடடாக சிரிப்பு கொஞ்சம் வரக்கூடியதாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து சைமல்டேனியஸாக ஒரு பக்கம் நம்மளுக்கு ஒரு லவ் ட்ராக் மாதிரி காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு கொள்ளை அடிக்கிறது ஒரு பக்கம், ஃப்ளாஷ்பேக்கில் சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாம் கலந்து ஆக்ஷனோடு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் விவேக் பிரசன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் கட்டாததுனால மழை சமயத்தில் தண்ணி தாண்டி வரக்கூடியவங்களுக்கு கயிறு கட்டிட்டு இருந்தாலும் அதில் தண்ணியில் அடிச்சுட்டு போனதுக்கப்புறமா எவ்வளோ தூரம் அவருக்கு வந்துட்டு எமோஷ்னலாக இருந்திருக்கும், அதை எப்படி அவர் பெயின் கோ த்ரூ பண்ணார் அப்படின்றதெல்லாம் காட்டியிருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி கடைசியாக அந்த அடித்த காசு எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து பாலம் கட்டி கம்ப்ளீட் பண்ணுறதும், அதுக்கப்புறமா வரக்கூடிய சிபிஐ ஆஃபீஸர் அவங்கக்கிட்ட அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றது ஒரு ட்விஸ்டோடு வச்சுருக்குறாங்க. அண்ட் இந்த படத்தில் விவேக் மர்வின் அவங்களுடைய இசை படத்துக்கான ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நவீன்குமார் ரொம்ப அழகான சினிமோட்டோகிராஃபி வந்து கொடுத்துருக்குறாரு. படத்தினுடைய டைரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்கலாம், படத்தை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் அங்கங்கே கன்ஃபியூஷன் அப்படிலாம் இல்லாமல் இருந்திருக்குந்தா இன்னும் ஒரு டீசெண்டான ஒரு மூவியாக அமைஞ்சிருக்கும். அண்ட் இதில் வந்து விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக ரியா சுமன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாமே சரண்ராஜ் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தமிழில் அவர் வந்து வில்லனாக பண்ணுறாரு. இது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ அகெயின் வில்லன் ரோல் பண்ணுறது இன்னொரு அடுத்தடுத்து ஒரே விதமான ஒரு வில்லன் ஃபேஸ் பார்க்காம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வில்லனை பார்க்குறது. அஃப்கோர்ஸ் 80s and 90s பண்ண வில்லத்தனத்தை விட இப்போ அவர் பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் வேறு விதத்தில் நல்லா இருந்தது. அண்ட் விஜய் ஆண்டனி படங்கள்னாலே வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இருக்கும். எப்பவுமே அவரது வந்து ஒரே பேட்டர்னில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் எடுப்பார். அதே போல் இந்த வருஷத்தில் அவரது கண்டினியூஸாக எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு மாதத்துலேயும் படங்கள் வந்துட்டு இருந்தது. இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் எடுத்திருக்கிறாரு. அண்ட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் வந்து படக்குழுவினர் எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேலையை ஆக்டிங்காக இருக்கட்டும் அண்ட் டெக்னிக்கல் சைடில் பண்ண வேண்டியவங்களும் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு மைனஸ் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. எனிவே இந்த படத்தை இந்த வீக்கெண்ட் வந்து தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.